வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சௌந்தர்ய லஹரியில வரக்கூடிய 54வது பாடல். இந்த பாடலை தொடர்ந்து படிக்கிறதுனால சர்வ பாவங்களும் தீரும், சிறுநீரக கோளாறுகளும் குணமாகும். வாங்க இந்த பாடலை இப்ப பார்க்கலாம். பவித்ரீகத்தும்ன பசுபதி பராதீன ஹிருதயே தயாமித்ர நேத்ரே அருண தவள சியாம ருசிபிஹி நதஹ சோனோ கங்கா தபன தனயேதி த்ருவமமும் திரையானாம் தீர்த்தானாம் உபநயசி சம்பேதம் அனகம். இந்த பாடல்ல ஆதிசங்கரர் அம்பாளுடைய 3 கண்களையுமே புனித நதிகளோட ஒப்பிடுறாரு. அம்பாளுடைய 2 கண்கள் வெண்மையும் கருமையும் கலந்திருக்காமா, அதுக்கு கங்கா நதி வெண்மைக்கும் காலந்தி நதி அப்படிங்கிற யமுனை நதியை கருப்பு நிறத்துக்கும் குறிப்பிடுறாரு. சோனோ அப்படிங்கிற நதி தங்கத்தோட நிறத்துல மஞ்சளும் சிவப்பும் கலந்திருக்கு. இது நெற்றிக்கண்ணா குறிப்பிடுறாரு. இந்த நதிகள் எப்படி நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடியதோ அதே மாதிரி அம்பாளுடைய இந்த 3 கண்களுமே மனிதர்களுடைய பாவங்களை கருணையோட போக்கக்கூடியது. நீர்நிலைகளையும் பாவங்களை நீக்கக்கூடிய புனித நதிகளையும் இந்த பாடலை குறிப்பிடுறதுனால இந்த பாடலை பாராயணம் பண்ணும்போது நம்மளுடைய பாவங்களும் கரையும், சிறுநீரக கோளாறுகளும் குணமாகும். இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். வழக்கம் போலவே இந்த பாடல்கள்ல இருக்கக்கூடிய பொருளை தெளிவா புரிஞ்சுக்கணும்னா வார்த்தைகளை மாத்தி படிச்சாதான் புரியும். பசுபதி பராதீன ஹிருதயே, அதாவது ஜீவாத்மாக்களாகவும் பசுக்களாகவும் இருக்கக்கூடிய நமக்கு பசுபதியா இருக்கிறவர் சிவபெருமான், பரமாத்மாவா இருக்கக்கூடியவர். அவளுடைய இதயத்துல எப்பவுமே பசுபதியாக சிவனையே நினைச்சு கொண்டு இருக்கக்கூடியவள். தயாமித்ரா கருணை மிகுந்தவள். அருண தவள சியாம ருசிபி, அருண அப்படிங்கறதா சிகப்பு நிறம், அதாவது சூரியனுடைய நிறம். தவள அப்படின்னா வெண்மை நிறம். சியாம அப்படிங்கிறது கருமை நிறம். ருசிபி இந்த 3 நிறங்களையும் கலந்து ஒளிரக்கூடிய ஒரு நிறம். நதக சோனோ கங்கா தபன தனயா அப்படின்னா சோனோங்கிறது சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய நதி, கங்கா அப்படிங்கிறது வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய நதி, தபன தனயா அப்படின்னா யமுனை நதி கருமை நிறத்துல இருக்கக்கூடிய நதி இது. நேத்ரே திரையானாம் தீர்த்தானாம் அப்படின்னா அந்த 3 நதிகளையுமே கண்களாக கொண்டவள். அமும் அப்படின்னா பாவங்கள். அனகம் சம்பேதம் அப்படின்னா இந்த பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடிய சங்கமமாக இருக்கக்கூடியவள். பவித்ரி கர்த்தம் அப்படின்னா புனிதர்களாக செய்யக்கூடியவள். உபநயசி அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவள். துருவம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்கி பாவங்களற்ற நிலைக்கு கொண்டு வரக்கூடியவள் அப்படின்னு சொல்றாரு.